கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுறோம். நீங்களும் ஒரு ஸ்டாக்கை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ரீசனுக்காக பிக் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக ஆகணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம உங்ககிட்ட நாலேஜுக்காக ஷேர் பண்ணுறோம். அந்த விஷயத்தை, அந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது டார்கெட் ஹிட் பண்ணாலும் சரி, நம்ம அதை நம்ம வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம். எஸ்எல் ஹிட் ஆனாலும் அதை ரெகுலராகவே நம்ம வீடியோவில் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம்னா அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது எந்த பொசிஷனில் இருக்குது, இது எதனால் கீழே வந்திருக்கு, எதனால் அப்சைடில் போயிருக்கு, டவுன் சைடில் வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட நாலேஜை நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாக்கை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை உங்களால் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணுறோம். ஓகே, இது உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களம் கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் என்ன பண்ணல, டச் பண்ணவே இல்லை. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு மைல்டான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்னது, ஆன்கோயிங் ட்ரெண்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 24,786 இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்குலாம் நிறையவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம அதை அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கலர், இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஆகும், சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்கு, நேற்று அப்சைடில் போயிட்டு என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு நியூட்ரலாக கிடச்சாலும் சரி, இல்லை அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒருவேளை கீழே இறங்குச்சுனாலும் இந்த சேனலோட இந்த சேனல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனலை சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே, நம்ம அந்த ரயில்வே செக்டார் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் கொடுத்ததில் நம்ம நிறையா ஸ்டாக் என்ன இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல். இந்த ஆர்விஎன்எல் பாருங்கள், நான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்கன்னு. நேற்று ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. நம்மளோட டாப் கெய்னர்ஸில் இன்னும் நிறையா ஸ்டாக் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு இர்கான் நான் ஒரு 4 நாள் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 8% மேலே அப்சைடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெயில்டெல்.
ரெயில்டெல் நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 8 or 9% அப்சைடில் போயிருக்கு. டாப் கெனியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3%க்கு மேலே நேற்று அப்சைடில் போயிருக்கு. அதாவது நம்மளுடைய டார்கெட்டுக்கு இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 449 ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு இந்த ஜூபிட்டர் வேகன் லிமிடெட், அதாவது இதுவும் ரயில்வே ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கு நம்ம கொடுக்கும்போதே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு சேனல் வந்து அப்சைடில் போகுது, அங்கே டச் பண்ணிவிட்டு என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா டவுன் சைடில் வரும். டவுன் சைடில் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த 390 சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகலாம். ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சேனலில் கீழே இங்கே வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 390 சப்போர்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து சைட்வேஸ் மாதிரி போயிட்டு அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ மோட்டோ கார்ப் நம்ம நம்மளுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. ஸோ அதோட நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட் 2 கொடுத்துருந்தோம். ஸோ 4520 அதோட விக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாடியிலேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த கேண்டிலோட பாடியிலேயே எப்பயுமே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் பாடியிலேயே க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தா நம்மளோட டாப் கெய்னர் பஜாஜ் ஆட்டோ நேற்று ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. அதாவது நம்மளோட டார்கெட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே ரீச் ஆயிரும், ஹிட் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சிடிஎஸ்எல் கொடுத்துருந்தோம். சிடிஎஸ்எல் கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரால் டவுன் சைடில் வந்துருச்சு. டவுன் சைடில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எஸ்எல்ல கொடுக்க சொல்லியிருந்தோம். நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப் சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது 1596 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஒரு 3 or 4% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நம்மளோட நெக்ஸ்ட் டாப் கெய்னர் ரேணுகா சுகர். இந்த ரேணுகா சுகரில் இன்னொரு வாய்ப்பும் நமக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு, ஆனால் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த நெக்லைனை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. இதை ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு 2 days மட்டும் என்ன இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் 1 day மட்டும் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் அது ஒரு டோஜி. உங்களுக்கு இன்றைக்கி என்ன இருக்குது, மண்டே நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரின்னு இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நெக்லைனுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 42 உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி உள்ள இது எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் பண்ண ஸ்டாக்கு, இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக், அதை ஃபுல்லாகவே ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்டாக்கை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க ஸ்டாக்கை நான் எப்பயும் போல். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிஎல்எஃப். இந்த டிஎல்எஃப்பை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை எப்படி என்ன ரீசனால் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு ரீசன். இன்னொரு விஷயம், இது நேற்றையும் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கும். ஆனாலும் அந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப்பாக இருந்ததுனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அதாவது பிக் பண்ணியிருக்க ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலில் நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கேண்டில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, டவுன் சைடில் வர்றதுக்கான ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், வேறு எந்த ஒரு
ரீசனும் நம்ம இந்த ஸ்டாக்கில் பார்க்க முடியாது. இதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைன்லாம் ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்துட்டு இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, அப்சைடில் போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹையர் லோ ஃபார்ம், அதாவது உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது லோ, உங்களுக்கு நல்ல லோ. ஸோ இந்த லோவுக்கு அப்புறம் இது லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சு. ஸோ இந்த லோவிலேருந்து இந்த லோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன், ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ இந்த ரீசனை, அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷனை வச்சும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது நான் ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, எந்த ஒரு ரீசனாலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கலாம். 629 அப்படின்றத நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் ப்ரீவியஸ் ஹை. இந்த இதை நம்ம 790 அப்படின்றத நம்ம ஏன் டார்கெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் ஹை என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்விங், அதாவது அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் அது பார்த்தீங்கன்னா 893. நெக்ஸ்ட் ஹை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லா ஹையையுமே நம்ம வச்சிட முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார் வந்து இருக்கிற பெரிய, அதாவது மிட் அண்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்கில் தான் பிரேக் அவுட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்டாக்கு வந்து நான் உங்களுக்கு பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஒபேரியா ரியாலிட்டி. ஸோ இந்த ஒபேரியா ரியாலிட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹையர் லோ ஃபார்மேஷன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் எப்போல்லாம் ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் என்ன ஆகுது, இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இந்த ரீசனால், ஸோ இந்த டைம் வந்து அதாவது இது வந்து ஃபோர்த் அட்டெம்ப்ட் அப்படின்றதுனால இந்த டைமில் வந்து இது உடைக்கும். ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டாக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம்லாம் பாருங்கள், இங்கே பாருங்களேன், இந்த டைம் வந்து ரொம்பவே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டும் புல்லிஷில் இருக்குது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த ஸ்டாக்கும் என்ன ஆயிருக்கு, நல்ல மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகும். அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸே வெரி வெரி ஹை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இன்னொன்று, என்ன பொறுத்தளவு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. நீங்கள் ஒரு 20,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 10,000 மட்டும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10,000 ஹோல்டு பண்ணி வைங்க. ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வேளை அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம 10,000ஓட விட்டுறலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இதோட எஸ்எல் இங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எஸ்எல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த லோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்ல வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே கூட வரலாம். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இல்லை அதோட மொமெண்டம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% இருந்தாலும் சரி, நம்ம ப்ராஃபிட்டை வந்து கையில் எடுத்துக்கலாம்.
ஓகே, இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி 1851, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2334. இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. ஓகே, ஒபேரியா ரியாலிட்டி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் லோதா. இந்த லோதா வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ கரெக்டாக என்ன இருக்குது, பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது, பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தாலும் இந்த சேனல் வந்து கரெக்டாக அந்த சேனலில் டாப் லைனுக்கு போயிடும். இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் என்ன ஆகலாம், டவுன் சைடு வரலாம். ஸோ நான் வந்து இதில் இருக்கிற ப்ராபபிலிட்டியை சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும்போது என்னென்னலாம் யோசிப்போம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுக்கும்போது நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் ரேட் கீழே வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ரேட்டஸ்ட்டுக்காக தான் வருது, வந்துட்டு அப் சைடில் போகுன்றதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் போய், அதாவது இந்த சேனலை போய் டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுக்குதான்னு பாருங்கள். அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அங்கே என்ட்ரி எடுக்கலாம். இது ப்ராப்பராக இருக்கும். என்னை பொறுத்தளவு இந்த சேனல் இது வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு 1 2. இந்த டைம் போனீங்கன்னா உங்களுக்கு தேர்டு டைம் ஹிட் ஆகும் இந்த சேனலை. ஸோ ஹிட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, எடுத்தது அந்த ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ எஸ்எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நம்ம வீடியோவில் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சோஃபா. இது மிட் கேப் ஸ்டாக். ஓகே, இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி இந்த 1399 இல்லை 1400 இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதுக்கு கீழே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1692 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நெக்ஸ்ட் ஹை 2057 அதோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ஸ்டாக்குகளுக்கு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே 1400க்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் டேர்முக்காக நம்ம எடுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வரும்பொழுது நான் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன், இது ப்ராஃபிட்டில் இருக்குது, எனக்கு வந்து டார்கெட் வந்து எனக்கு கரெக்டாக தெரிலனாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் லார்சன் டியூப்ரோ. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2-3 விஷயம் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெண்ட் லைனும் நமக்கு தோணலாம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணதுனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயும் கூட ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஓகே, இதை நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டும்போது இதுக்கான
சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வீக்லியில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக என்ன இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கா? இந்த ட்ரெண்ட் லைனை இது வந்து தேர்ட் டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 1 2 செகண்ட் டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 3963 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.